1998 ஆஸ்திரேலியாவின் நடுப்பகுதியில் இருக்கிற ஒரு பாலைவனத்துக்கு மேல வந்து ஒரு விமானத்துல போயிருக்காரு. போகும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு யதார்த்தமா வந்து கீழே பார்த்திருக்காரு, தரையை பார்த்திருக்காரு. அங்க பார்க்கும்போது அந்த பாலைவனத்து தரையில வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதனோட வரைபடம் இருந்திருக்கு. அது சாதாரண ஒரு வரைபடம் இல்ல, 4 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு வரைபடமாக இருக்கு. இது வந்து தரையில இருந்து பார்த்தா வெறும் கோடுகள் மட்டும்தான் தெரியும். இதுவே வானத்துல இருந்து பார்த்தா முழு உருவமும் தெரியும். இது வந்து யாரு வரைஞ்சாங்க, எதுக்காக வரைஞ்சாங்க, இவ்வளவு பெரிய ஓவியத்தை வந்து யாருக்குமே தெரியாம எப்படி வரைஞ்சாங்க, அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த உருவத்தோட பேர் வந்து மரே மேன் அப்படின்னு வந்து பெயரும் வச்சிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து மரே என்ற சிறிய அவுட்பேக் நகரத்துல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பாலைவனம் இருக்கு. 1998 ஜூலை மாதம் வந்து 26ஆம் தேதி ஒரு விமானி வந்து விமானத்துல போயின்னு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காருன்னா, எதிர்ச்சியா வந்து கீழே பார்த்திருக்காரு. அவர் பேர் வந்து ரிச் ஸ்மித். அப்போ வந்து தரையில வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை பார்த்திருக்காரு. அந்த உருவம் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த உருவத்தோட கையில வந்து ஒரு கொம்பு இல்லைன்னா வந்து வேட்டையாடுறதுக்கான ஏற்படும் ஒரு கூரான ஆயுதம் மாதிரி ஏதோ ஒண்ணு கையில வச்சுன்னு ஓடுற மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்தவர் என்ன நினைச்சிருக்காரு, அது ஏற்கனவே இருந்திருக்கும், இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு அதை வந்து கடந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மறைக்கு திரும்ப போகும்போது வந்து அங்கிற ஊர் மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வரைஞ்சிருக்கீங்க, அது எதுக்கு, எப்போ வரைஞ்சிங்க, ஏன் வரைஞ்சிங்கன்றது கேட்டிருக்காரு. அங்கிற ஊர் மக்கள்லாம் வந்து இல்லை, இந்த மாதிரி யாரும் வரையல, நாங்க யாரும் வரையல, நீங்க தான் புதுசா சொல்றீங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கிரவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. இந்த விஷயம் வந்து இந்த வரைபடம் வந்து எப்படி வந்துச்சுன்றது வந்து அங்கிரவங்களுக்குமே தெரியல. மரியமேன் வந்து 4 கிலோமீட்டர் அகலமும் 28 கிலோமீட்டர் சுற்றலும் கொண்ட ஒரு வரைபடம். இதனுடைய கோடுகள் வந்து சில இடத்துல வந்து கொஞ்சம் அகலமாவே இருக்கு. இது வந்து நீங்க வந்து தரையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கோட்டை பாக்குற மாதிரி தெரியும். அதே வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு மேல போய் பாத்தீங்கன்னா தான் இந்த உருவம் வந்து கரெக்டா தெரியும். இது ஒரு க்ரோ கிளிப், அதாவது தரையோட மேற்பரப்பை வந்து பயன்படுத்தி வரையப்பட்ட ஒரு படம். இதை வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க, எங்கதான் வந்து ஒரு கேள்வி வந்து உருவாகுது. இவ்வளவு பெரிய உருவத்தை வந்து எப்படி வரைஞ்சாங்க? இவ்வளவு பெரிய உருவத்தை வந்து பெயிண்டாலெல்லாம் வரையல, தரையோட மேற்பகுதியில் இருக்கிற மண்ணை வந்து நவுத்திட்டு, தரை மேல மண் இருக்குல்ல, அந்த மண்ணை வந்து நவுத்திட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு கொம்பு வச்சு கீறுனா நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கொம்பு வச்சு கீறும் போது உள்ள இருக்கிற மண்ணுல வெளியும் வரும்ல, வெளியே வந்து ஒரு கலரா தெரியல, அந்த ஒரு மெத்தட்ல தான் இந்த படத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஒரு எர்த் மூவிங் மிஷின் இல்ல வந்து டிராக்டரை வந்து பயன்படுத்தி இந்த படத்தை வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, 1998 இப்ப இருக்கிற அளவுடைய ஜிபிஎஸ் அளவு வந்து அப்போ குறைவுதான். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து எப்படி வந்து ப்ராப்பரா துல்லியமா வரைஞ்சிருப்பாங்கன்றது வந்து இன்னுமே பெரிய ஆச்சரியமாவே இருக்கு. இந்த சம்பவத்தை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து அங்கிற மெரே நகரத்துல இருக்கிற பிசினஸ் அப்புறம் வந்து ஊடகங்கள் வந்து ஒரு விசித்திரமான ஃபேக்ட்ஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபேக்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா, இந்த வரைபடத்தை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வரைபடத்துக்கு ஸ்டூடண்ட் ஜெயிண்ட் என்ற பேருமே வச்சு அந்த ஃபேக்ட்ஸ்ல வந்திருக்கு. அந்த பேர் வந்து ஆஸ்திரேலியால வந்து எக்ஸ்ப்ளோர் ஜான் எம்சி டியூல் என்ற பேரை வந்து குறிக்குது. இந்த ஃபேக்ட்ஸ் அனுப்பிச்சது யாரு, அந்த மனிதன் யாரு, அவர் தான் வந்து இந்த உருவத்தை வந்து உருவாக்குனாரான்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இப்ப வரைக்குமே கிடைக்கல. அந்த ஃபேக்ட்ஸ்ல பயன்படுத்திய லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஆஸ்திரேலியால இருக்கிற லெட்டர்ஸை விட டிஃப்ரெண்டா இருக்கு. ஆஸ்திரேலியா பயன்படுத்துற லெட்டர்ஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வந்து இது அமெரிக்கர்களோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த மரியமேன் உருவாக்கப்பட்ட இடம் ஹுமேரா தடை செய்யப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கு வந்து அருகில் இருக்கிறதுனால இதனால சிலர் வந்து உடனடியாக ஒரு சில தேரிங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இது என்னன்னா, இது வந்து அமெரிக்கர்களோட வேலையாக இருக்கும், அமெரிக்கர்களோட திட்டமாக இருக்கும். அந்த காலத்துல ஜிபிஎஸ் அப்புறம் வந்து சேட்டலைட் டெலிபோனை பத்தி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வரைபடத்தை வந்து வரைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா தான் இது பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான சில க்ளூஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு, அதுவுமே வந்து உறுதி செய்யப்படலை. அதனால வந்து இது அமெரிக்கா ராணுவம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து உறுதி செய்ய முடியாது. இது ஒரு வெறும் தேரி மட்டும்தான். இந்த மிஸ்ட்ரியில வந்து அடிக்கடிக்கு ஒரு பேர் வந்து முன்வைக்கப்படுது, பார்டியூஸ்ட் கோல்ட்பர்க். அவர் வந்து எலைன்ஸ் ஸ்பிரிங்ஸில் இருந்த ஒரு கலைஞர். அவருக்கு வந்து சேட்டலைட் டெலிபோன் பத்தியுமே எர்த் மூவிங் மிஷின்ஸ் பத்தியுமே வந்து நிறைய நாலேஜ் இருந்தது அப்படின்னு சொல்லி அங்கிற அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து இவர் தான் வந்து அந்த வேலைக்கு வந்து தொடர்புடையதா இருக்கலாம், அந்த படம் வரைஞ்சதுக்கு வந்து இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா வந்து இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, இது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டது இல்லாம இது வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் 2022 வந்து இறந்தும் போயிட்டாரு. இந்த தேரிக்குமே வந்து உறுதியான ஒரு ஆதாரம் எதுவுமே இல்லை. பல ஆண்டுகளாக வந்து இந்த கோடை வந்து காத்து மணல் இதெல்லாம் சேர்ந்து வந்து அந்த படத்தை வந்து அழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2026 வந்து உள்ளூர் பிசினஸ் கார்பரேஷன்ஸ் உதவியை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த படத்தை வந்து திருப்பியுமே துல்லியமா அதே மாதிரி வந்து திருப்பியும் வரைஞ்சிருக்காங்க. ஜிபிஎஸ் எல்லாம் பயன்படுத்தி வரைஞ்சிருக்காங்க. அந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னா, அசல் இதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சேம், எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்லாம வரைஞ்சிருக்காங்க.
இப்போ வரைக்குமே அந்த பிரம்மாண்டமான ஒரு வரைபடத்தை வந்து வானத்துல இருந்து பார்த்தாதான் வந்து தெரியும். கீழ இருந்து பார்த்தா வெறும் கோடுகள் மட்டுமே தெரியும். ஒரு பாலைவனத்தின் நடுவுல வந்து 4 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு மனித உருவம். அதை உருவாக்குவர் வந்து யாருன்னே தெரியல. எதுக்காக தான் அது உருவாக்குனாங்கன்றதும் யாருக்குமே தெரியல. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை. யாரோ ஒருவர் தான் இந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. மிகவும் யோசிச்சு திட்டவட்டமாக இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிராங்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இது ஒரு கலை பணியாக இருக்கலாம், இல்ல நமக்கு தெரியாத எதனா ஒரு மெசேஜா இருக்கலாம். இந்த பெரிய மனித படத்தை வந்து உருவாக்கிய கலைஞர் வந்து இன்னைக்கு வரைக்குமே அவரோட பேர் வந்து யாருக்குமே தெரிய வரல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.